நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி கூட அடியாள் கொடுக்க ஒரு பாக்கியம் கொடுத்தீர். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 7 மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த புதிய 8வது மாதத்தில் கூட சோஸ்வா டிவி மூலம் உங்கள் முகம் பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் இந்த சோஸ்வா டிவி மூலம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து உங்கள் டிவி, உங்கள் செல்போன் எல்லாவற்றிலும் உங்களை பார்க்க எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். என்னை ஜீவனோடு வைத்து உங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு ஆரம்ப ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. 7 மாதத்தையும் கண்ணுக்குள் மணியை போல காத்துள்ளேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் ஜூலை மாதத்தில் நடத்தினீர். 7ஆம் மாதத்தில் 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறேன். பாடல், துதி, ஒரு சாட்சி, செய்தி எல்லாம் இயேசுக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமென். இப்பொழுதும் பிள்ளைகள் பாடல், துதி ஆராதனை நடக்கும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த 8வது மாதத்தையும் அப்பா நம்மை காண செய்திருக்கிறார். அருமையான பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடந்த 7 மாதங்கள் தேவ கிருபை, தேவ பலன், தேவனுடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்தது. ஆனாலும் இந்த 8வது மாதத்திலும் இந்த முதலாவது நாளிலே இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையின் வாசல் பிள்ளைகளாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். மேன்மேலும் நீங்கள் அவரை தேடும்படியாக கேட்கிறோம். இயேசுவை தேடுங்கள், இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். அவருடைய கிருபையும் பலனும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அதிகாலை சோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். இதுவரை உதவி செய்தே. இதுவரை உதவி செய்தே. இதுவரை உதவி செய்தே. இதுவரை உதவி செய்தே. அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஷடாய் எல் ஷடாய் செல்லா வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவாயிரே அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னார் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னது போல இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் யெகோவாயிராய் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த நல்ல தெய்வத்துக்கு நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்தி நம்ம பாடுவோம். ஈரே எல்லாம் ஆட்டுக்கொள்ளி எல்லாம் பார்த்துக்கொள்ளி எல்லாம் பார்த்துக்கொள்ளி அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆண்டவரும் உலகத் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலே 7 மாதங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் என்பது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய மாதம். 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய மாதத்தில் இன்னைக்கு நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 10வது அதிகாரம் 13வது வார்த்தையில் இப்படி எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது விடுதலை. விடுதலை என்பது சிறையிருப்பிலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வந்து சுதந்திரமாய் வாழ வைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் கொண்டாட போகிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த சந்தோஷமான தருணத்திலே நீர் ஒருத்தர் தான் உன்னதர் ஆண்டவரே, நீர் ஒருத்தர் தான் பரிசுத்தரப்பா, நீர் ஒருத்தர் தான் ஆராதனைக்கு உரியவர். ஏனென்றால் இன்றைய நாள் இந்த மாதம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கலாம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ரட்சிப்பு. அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது இன்னும் நாம் ரட்சிப்பிலே பூரணப்படுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். தெரிந்தவர்கள் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், அப்பா உம்மை போல யாரும் இல்லை. இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே,
நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்ல. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்ல. இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீங்க சொல்லுங்க. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்ல. இயேசு ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லவோ. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். திரும்ப சொல்லுவோம். ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். கண்களை மூடி வாய்களை திறந்து, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடியவர். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் அப்பா, நீர் உயர்ந்தவர். ஆராதனைக்கு தகுதியான ஒரே ஒரு தெய்வம் நீங்க மட்டும்தான். இப்படி சொல்ல சொல்ல என்ன நடக்கும் என்றால், விடுதலைகளை உண்டாகும், மாற்றங்கள் நடக்கும், சிறையிருப்பு மாறும், வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும், தரித்திரியத்தில் இருந்து மாற்றங்கள் கிடைக்கும், குடும்ப போராட்டத்தில் இருந்து சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், குடும்பம் தலை தோங்க ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று தேவை, இயேசு என்கிற அந்த நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய எவராயிருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே அப்பா உம்மை உயர்த்துகிறேன். வாயை திறந்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க பாப்போம். இயேசு அப்பா உம்மை உயர்த்துகிறேன், உமக்கு மகிமை உண்டாகுவதாக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. என்னை
நம்புங்கப்பா, ஓ நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கடைசியாய் ஒரே ஒரு நிமிடம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, என்றைக்கு இந்த உரிமை நமக்குள் மேலோங்க ஆரம்பிக்கிறதோ, அல்லது என்றைக்கு இந்த உரிமையில் நாம் நிற்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த இடத்தில் தான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் அவரை நான் உங்க பிள்ளைப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே, அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஓடி வருகிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. உடனடியாக அங்கு ஒரு புதிய வஸ்திரம் தரப்படுகிறது, புதிய பாதரட்சை கொடுக்கப்படுகிறது, உடனடியாக ஒரு மோதிரம் கொடுக்கப்படுகிறது. அத்தனை இழந்து போனது உண்மைதான். 7 மாதத்திலும் அத்தனை இழந்து போனது உண்மைதான். 8வது மாதம் விடுதலையின் மாதம். இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்ய கர்த்தர் வந்திருக்கிறார். முழங்கால் படியிட்டவர்களா, என்னை நம்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. துதி கன மகிமை புகழ் ஆராதனை அத்தனையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே உமக்கு தருகிறோம், தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்க கிருபை இரக்கமும் பாதுகாக்கிற கரமும் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தாப்புல ஒரு ஐயா புளியங்குடியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இப்போ சாட்சி சொல்லுவாங்க. அதாவது அவங்க சாட்சி ஒரு நல்ல ஒரு சாட்சி. ஒரு இந்து தேவனை அற்ற மனிதனை தேவன் சிங்கப்பூர் பகுதியில் தேர்ந்தெடுத்து 80 லட்சம் கடனை அடைத்து இன்றைக்கு தினம் மதிய வேளை ஆகாரம் அவங்கள தேடி யாரெல்லாம் பசியோட பட்னியோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு திருமலை அந்த சகோதரர் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் சாட்சியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், படைத்த இறைவனின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என் பெயர் திருமலை, புளியங்குடி ஊரை சார்ந்தவன். என்னுடைய சாட்சியை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கடவுளை தேடின தருணங்களில் அவர் என்னோடு உறவாடினதை அறிந்து உணர்ந்து பாடல்களில் சில வரிகளோடு பாடி எனது சாட்சியை ஆரம்பிக்கிறேன். என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு
உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகிறீர். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி இறைவா. எம்பெருமானே, நீர் என்னோடு இருப்பதன் நிமித்தமாக நான் இன்னும் மூழ்கி போகாமலும் இன்னும் எரிந்து சாம்பலாய் போகாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீர் என்று இப்பொழுதும் அறிந்து கொள்கிறேன் சுவாமி. என் பெயர் திருமலை. நான் சிங்கப்பூர் தேசத்தில் 20 வருடம் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ நான் கடவுளை தேடின தருணங்கள், பல லட்சங்கள் கடன்பட்டு ஒரு தொழில் செய்தது நிமித்தமாக, நம்பக்கூடாதவர்களை நம்பினது நிமித்தமாக, அந்த தொழில் செய்ய தேவையான ஞானம் இல்லாததுனால நம்பக்கூடாதவங்கெல்லாம் நம்பி கடன் பாரத்தில் விழுந்த என்ன. இப்போ நான் கடவுளை தேடுறது எனக்கு வழக்கம். உண்மையாய் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். உண்மையா அவரை தேடுறவங்க அவரை கண்டுகொள்கிறாங்க. இதுக்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். எம்பெருமானே, நான் அப்படி கடன்பட்டேன்னா அதுக்கு நீர் தானே காரணம். நீர் சொல்லும், நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீர் கேட்கணும் அப்படின்னு அவரோட உறவாடி அவரோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர் கரம் பிடிச்சேன், ஒரு சொல் பேச்சு கேட்டேன். அவர் படைத்த இறைவனாக, பரமேஸ்வரனாக, அல்லாவாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக, எங்கும் நிறைந்தவராய் எனக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தவனாய், தெரிந்தவனாய், புரிந்தவனாய், இன்று கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா கடனில் இருந்த என்னைய படைத்த இறைவன், கர்த்தர், பரமேஸ்வரன், அல்லாஹ், பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிற இயேசு என்னை தேடி வந்து தெரிந்து கொண்டு என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க தேவையான பலனை தந்து இந்த கடனெல்லாம் அடைச்சி தேவையான பொருளாதாரத்தோட சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வந்து இன்னைக்கு புளியங்குடியில் சமாதானம் தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து தினந்தோறும் 50 நபர்களுக்கு இருக்கிற இடத்திலே போய் ஆதரவற்ற, மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரியான நபர்களுக்கு இருக்கிற இடத்துல போய் தினந்தோறும் மதிய உணவு கொடுக்க 365 நாட்களும் இந்த மதிய உணவு கொடுத்து இந்த மாதிரியான ஆத்துமாக்களை தாங்கும்படியாக படைத்த இறைவன் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், இனிமேல் இவன் முடிஞ்சு போயிடுவான் அப்படின்னா நிறையா பேர் நினச்சாங்க. ஆனால் எம்பெருமான் படைத்த இறைவன் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை தேடி வந்து என்னை தாங்கி ஏந்தி சுமந்து அருமையாக இந்த நாளில் நானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து, வாழ விட்டு, வாழ வழிவகுத்து கொடுக்க என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். என்னை பெற்ற அருமையான பெற்றோருக்காக இந்த வேளையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெற்றோர், தகப்பனார் பெயர் சுப்பையா, என்னுடைய தாயார் பெயர் குரோமால், என்னுடைய துணைவியார் பெயர் பூர்ணிமால்,
என் பிள்ளைகள் உதயா, திவ்யா எல்லாரும் என்னோடு சேர்ந்து படைத்த இறைவனோடு தொடர்ந்து பயணிக்க எனக்கு பேருதவியாக இருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய அருமையான இந்த கிருபை ஊழியம் தாயாருக்காகவும் மிகவும் பெருமையுடன் நன்றி சொல்கிறேன். அவர்கள் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் படைத்த இறைவன் யார் என்பதை அறிந்து அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள அவர்களை இறைவன் கர்த்தர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து இறைவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் ஊழியத்தையும் இந்த இடத்திற்கு நம்பி வருகிற ஆத்துமாக்களையும் பத்திரமாக பக்குவமாக தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து சகல துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிப்பார் என்று அடியனின் சாட்சியை நிறைவு கொள்கிறேன். படைத்த இறைவனை உண்மையாக நீங்கள் தேடுவீர்களே ஆனால் நிச்சயமாக சத்தியமாக அவரை கண்டுகொள்வீர்கள். ஏனென்றால் அவருடைய நாமம் சத்தியவரன் என்பதும் அவருடைய நாமமே. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி, நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தி தலைகவிழ்ந்து ஜெபிப்போம். நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை உங்களை தொடட்டும். ஜீசஸ் பேசுங்கப்பா. 7 மாதம் கடந்து இந்த பாதைக்கு நன்றி. சில வேதனையான பகுதி உண்டு, சில கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு, துக்க செய்தி, நிறைய பாடுகள், போராட்டங்கள், கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு தான். ஆனாலும் இந்த புதிய மாதத்தில் விலையேறப்பெற்ற ஜீவன் நம்முடைய உயிர் அதை காத்து வந்திருக்கிறேன். எப்பொழுதும் யார் யாருக்கு என்ன தீர்க்க தரிசன வார்த்தை வசனம் தேவையப்பா, இந்த சோஸ்வா டிவி போல கடந்து வருதுப்பா. நீர் பேசும், இந்த மெல்லிய சத்தம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி லீதியால் இருதயம் திறக்கப்பட்டது. எந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் திறக்கப்படட்டும். டிவியை ஆன் பண்ணி செல்லை ஆன் பண்ணி இந்த செய்தியை கேட்கட்டும், மற்றவங்களுக்கு சொல்லட்டும். இந்த வார்த்தை இந்த மாதம் முழு மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தங்கள் பகையினருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களுக்கு அவர்கள் சஞ்சலம் நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அல்லேலூயா. எஸ்தர் நாட்களில் யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழுப்பியிருந்தான். அந்த ஆமான் யூதர்களை கொலை செய்யும்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த இயற்றப்பட்ட சட்டம் மொர்தெகாய்க்கு தெரிந்து அவன் எஸ்தர் ராஜாத்தை அணுகி 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் யூதர் தங்களுக்கு பகையினருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த மாதம் அடைந்த நாட்கள். அல்லேலூயா. அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டது போல இந்த மாதம் கர்த்தர் இதை கேட்குற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களாக்கி பகையினருக்கு நிறைய பிரச்சனை, தேவைகள், என்னென்ன வியாதி கொடூரம், இதுக்கெல்லாம் உங்களை நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இளைப்பாறுதலே இல்லை. என்னைக்கும் கண்ணீர் தான். என்னைக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா இன்னொரு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதல் அடைந்த நாட்களும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாய். எதுலாம் இந்த 7 மாதம் சஞ்சலம், வெளியே சொல்ல முடியாத சஞ்சலம், வெளியே சொல்ல முடியாத வேதனை. அதை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம்
எதுலெல்லாம் துக்கம்? குடும்பத்தில் சமாதானம் இல்லை. சில பாவ பழக்கங்கள் வீட்டுக்குள்ளே வருது, அதனால் நீங்கள் துக்கம். வீடு பரிசுத்தமாக இருக்கணும், பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும், குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் குடும்பம், நான், என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பரிசுத்தம். எது இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு நமக்கு பரிசுத்தம் தேவை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சஞ்சலம் எல்லாவற்றையும் மாற்றுவேன். ஆகஸ்ட் 8வது மாதம் கர்த்தர் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள். இந்த சுதந்திரம் அடைஞ்ச நாளில் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். வருஷம் வருஷம் அப்படித்தான் சொல்றீங்க. இல்லை, இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் 15. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நிறைவான காரியத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நம்ம சோஸ்வா டிவி 6 வருஷம் முடிஞ்சு 7வது ஆண்டு ஆகஸ்ட் 14. அவங்க எல்லாருக்கும் டிவி மூலம், செல் மூலம், நோட்டீஸ் மூலம் வந்திருக்கும். ஒரு ஊழியரை வைத்து 7வது ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். கிருபை வாசலில் வைத்து நிறைய நிகழ்ச்சிகள். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதங்க, கட்டாயம் வாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 7வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். 6 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனை தேவைகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை பண தேவைகள். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்தினார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. 6 வருஷம் எப்படி போச்சு? இந்த புதிய ஆண்டில் நீங்களாம் ஜெபிங்க. இங்கே எல்லாரும் பங்கு பெறணும். இது பணத்துக்காக அல்ல. எல்லாரும், எனக்கெல்லாம் ஆசை, என் ஊழியர் கிருபை வாசல் ஊழியத்தில் வர்ற ஜனங்களெல்லாம் பயன்படுத்துவேன். சாட்சி, பாட்டு, துதி, செய்தி, ஜெபம். ஏன்னா அவங்க கிருபை வாசலுக்கு மட்டும் தேவையில்லை. கடைசி நொடியில் நிற்கும். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும். கேட்குற உங்களை பயன்படுத்தணும். இந்த 7வது வருஷம் ஆண்டுகிட்ட சில காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன். எசப்பா, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது பழையவர்கள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுபோல் நிறைய புதிய ஆத்துமாக்கள் இன்னும் எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படலையோ அதில் உங்கள் பங்கு இருக்கணும். நீங்களும் மற்றவங்கிட்ட சொல்லணும். இந்த டிவி நிகழ்ச்சியை பாருங்கள், இந்துக்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ சாட்சி தம்பி ஜெப உதவிக்கு போட்டிருக்கான். அதில் வார சாட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டரை பற்றி அறியாதவங்க தான் சாட்சி சொல்லாங்க. செய்தியை கேட்டேன், என் வாழ்க்கையில் இருக்க கசப்பு மாறிடுச்சு. தயவு செய்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம், அதோட விட்டுட்டோம். இல்லை, இரவும் பகலும் பிரயாசப்படுதோம். கிருபை வாசல்லாம் இரவும் பகலும். நேற்று ஒரு தம்பி வந்தான். அவன் 7ப்போ என்னமோ தான் படிச்சு 6ப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டான். கட்டாயப்படுத்தி காலையில் எழுப்பினோடனே அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து குளிக்க ஊற்றி பிள்ளைய பிறப்புற வச்சா தான் 2 கைட்டு கழுத்தை நெரிச்சு நான் செத்துருவேன் என்ன ஸ்கூலுக்கு போய் சொன்னான். நல்லா போயிருந்த பையன், நல்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையன். ஏன் திடீர்னு இப்படி? அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரம் 9, 10 ஆன பிறகு நார்மலாக ஆகிடுவான். இது ஒரு சத்துரு போராட்டம். கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி, அவங்க சத்தியத்தை அறியாதவங்க, சத்தியத்தை சொல்லி கர்த்தர் கிரியை செய்தார். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். அல்லேலூயா. எதுக்கு சொல்லணும்னா, உங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் பாடுகள் உண்டு. இயேசு, நாங்கள்ல, ஜீசஸ் உங்களை கட்டாயம் அந்த காரியத்தில் ஒரு கிருபை தருவார். முடியும். அடுத்தாப்புல ஒரு வசனம் பாருங்க. 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது இந்தியாவை சுற்றி வேலி அடை. ஏன்னா அன்னைக்கு ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடியவே இல்லை, ரஷ்யா உக்ரைன் முடியவே இல்லை. இப்போ பாகிஸ்தான் எத்தனையோ வருஷமா நம்ம இந்தியாவை சுற்றி அவங்க போர் தொட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொன்னது, இந்தியாவை சுற்றியும் வேலி அடைக்கிறேன். அல்லேலூயா. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த புதிய மாதத்தில் ஒரு வேலை வாய்ப்பு,
கட்டாயம் கட்டளையிடுவேன். அடுத்தாப்புல வேலையில் திருமண தடைகள் இந்த புதிய மாதத்தில் நிறைய பேருக்கு போராடி போராடி வீட்டு வாசல் வர காரியம் நடந்து வர மாதிரி இருக்குது, ஆனால் தடையாயிருது. அதுக்கு ஆவியார் சொன்னார், திருமண தடைகளை உடைத்தெறிவேன். அல்லேலூயா. வீடு கட்டுக்கிற பணி அது தடையாயிட்டே இருக்கு. குழந்தை பாக்கியம் இது தடையாயிட்டே இருக்கு. தொழிலில் சரியான வருமானம் இல்லை. நிறைய பேர் சொல்லுது எனக்கு தொழிலில் வருமானம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதம். அதாவது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலை, கர்த்தர் சொன்னதை அப்படியே எழுதி வச்சுருக்கேன். கொடூர வியாதிகள் இன்றைக்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியில், காங்கோ பகுதியில் எவ்வளோ ஒரு கொடூர வியாதி தாக்கி ஆயிரக்கணக்கான பேர் மரணம் எடுத்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய குடும்பங்கள், மிஷினரிகள், தேச தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற 158 கோடி ஜனங்களுக்கும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கொடூர வியாதிகள், கொள்ளை வியாதிகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், வானத்தில் பறக்கிற பிளேட் முதற்கொண்டு, கடலில் இருக்கிற கப்பல் முதற்கொண்டு, ட்ரெயின் முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஜூலை மாதத்தில் பேப்பரில் வந்து செய்தி, இந்த ஜூலை மாதத்தில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்தாலும் ட்ரெயின், ஏரோப்ளேன் விபத்துக்கள் வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா. அதே போல் தற்கொலை 7ஆம் மாதத்தில் பிள்ளை செல் பார்க்காத, படிப்பு முக்கியம், 12ஆப்பு படிக்கிற பிள்ளை கீழ்ப்படியாமல் தூக்கு போட்டு இறந்துச்சு. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், பெரிய பெரிய வசதி உள்ளவங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இதுக்கு ஜூலை மாதத்தில் அதிகமாக போராடி ஜெபிக்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் எப்படிப்பட்ட தற்கொலை, கொலை வெறி. ஜூலை மாதம் கடைசியில் ஒரு சகோதரர் ராமநாதபுரத்தில் தாயையும் மாமியாரையும் மனைவியும் வெட்டி கொண்டிருக்கிறார். ஜூலை மாதத்தில் நிறைய கொலைகள் கணக்கே கிடையாது. அந்த கொலை வெறி ஆவி தேசத்தை விட்டு வெளியேறுது. அதே போல் ஜூலை மாதத்தில் மாணவர்கள் போராட்டம், நீட் தேர்வு நிமித்தம் நம்முடைய இந்தியாவே, டில்லி தலைநகர் அப்படியே குலுங்கிட்டு பயங்கர போராட்டம். இன்னைக்கு எதில் போய் முடியுமோ நாங்கள் போராடி ஜெபித்தோம். நிறைய பேர் நீங்களும் ஜெபிச்சிங்க, உங்கள் ஜெபத்தை கேட்டார். அந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணவும், நம்ம மேலே இருக்கிற அதிகாரிகள் கண்களில் தய கிடைக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல் ஜூலை மாத கடைசியில் ஜார்க்கண்ட் 7 வயது சிறுவன், அவருக்கு இரத்த மாற்று சிகிச்சை நடக்கும்போது ஒரு ஊசி, தவறான ஊசி போட்டதுனால HTV எய்ட்ஸ் நோய்க்குள்ள அறிகுறி. இந்த கண்காணித்து அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது நிறைய பிள்ளைகளுக்கு ஒரே ஊசியை போட்டிருக்காங்க. கர்நாடகா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான பேர் HCV நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலின நோய் யாருக்கும் வரக்கூடாது. ஜூலை மாத கடைசி இப்படி நடந்து பேப்பரில், டிவியில் வந்தது. போராடி ஜெபித்தோம். எசப்பா வேண்டாப்பா, எசப்பா இந்த பயங்கர வியாதி ஒரு கொள்ள சாபக்கப்பட்ட வியாதி. இந்த புதிய மாதத்தில் தமிழ்நாடு எல்லா பகுதியிலும் இரத்தத்தை தெளித்து ஜெபித்தோம். கர்த்தர் இந்த போராட்டமான ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்றிருக்கிறார். ஏன்னு சொன்னால் ராஜாக்கள் 1 ராஜாக்களில் ஒரு வசனம் கொடுத்தார். பாகால் அந்த ஆவி நெருங்கி வரும்போது எலியா எழும்பி ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்துச்சு. அந்த பலிபீடத்திலிருந்தெல்லாம் பட்சித்தது. இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் குடும்பங்களை, உங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வேனில் போய் வேலை பத்திரமா இருக்கணும். தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் கர்த்தர் கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் குடிகார ஆவி, காதல் ஆவி, செல்வன் ஆவி, இதெல்லாம் மாணவ செல்வங்களை தொடாதபடி
இன்னைக்கு நிறைய காதல் ஃபெயிலியர் ஆனதுனால எத்தனை தற்கொலை, எத்தனை கொலை, குடி. அதிகமாக செபிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கடைகளை கர்த்தர் மூட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தார்னா அது நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை பாருங்கள். யோபு 22:27 எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோபு 22:27. நீர் அவர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உங்கள் வசம் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும். யோபு 22:26 பார்த்தீங்கன்னா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அல்லேலூயா. உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும். இந்த மாதத்தில் எதெல்லாம் நீங்கள் நிர்ணயம் பண்ணுதீங்களோ, இந்த காரியமெல்லாம் எனக்கு நடக்கணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு தடையாயிட்டே இருக்குப்பா, தேவைகள் சந்திக்கப்பட, கடன், வட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும். அல்லேலூயா. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல், துதி, சாட்சி, வாக்குத்தத்த செய்தி, 8வது பதவிகளை ஜீவனோடு வைத்து கேட்கிற ஜனங்களை ஜீவனோடு வைத்து இந்த வார்த்தை ஆண்டவரே வசனம், பகையினர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்கள் சஞ்சலம் சந்தோஷமாயும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகும் மாறின மாதமாக ஆசரித்து இந்த வார்த்தை தந்தீரப்பா. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதுபோல் ஆண்டவரே, ஆகஸ்ட் 14 கிருபை வாசலில் சோஸ்வா டிவி 7வது வருடம் ஊழியர் நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குப்பா. தயவு செய்து தடைகளை உடைத்து இயற்கையை மாற்றுகிற தேவன் நல்ல மழை செழிப்பை ஊற்றி இந்த கூட்டத்துக்கு தடை இல்லாதபடி எல்லாரும் வரட்டும். அவங்களுக்கு பலகீனங்கள் மாறட்டும். இந்த முதல் நாளே அவர்களுக்குள்ள கட்டிகள்லாம் கரைந்து போகட்டும். எல்லா பலகீனங்களும், சுகர், ப்ரெஷர், கேன்சர், என்ன வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களப்பா, அந்த பாதிப்பெல்லாம் மாறட்டும். இந்த மாதத்துக்கு மட்டும் இது செய்தி அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வார்த்தை பலிக்கட்டும். சோஸ்வா டிவிக்காக, தமிழரசனுக்காக, அம்மா, அப்பா, அவங்க மனைவி, பிள்ளைகள், அருள் குடும்பம், சகோதரி குடும்பம், பாட்டி, இந்த ஊழியத்தை நேசித்திருக்கிற 54 குடும்பங்கள், ஊழியர்கள், விளம்பரதாரர்கள், இதோடு இணைந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, விசேஷமாய் வருகிற நாட்களில் பல தேவைகள் சந்திக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் 7வது வருடம் இருக்கட்டும். இதை நடத்துகிற பிள்ளைகளை கண்டுகொள், மணியை போல காத்துக்கொள்ளும். கிருபை வாசலுக்காக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளி நடக்கிற ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வித்து வைத்திருக்கிறேன். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதுபோல் மாதந்தோறும் பாஸ்டிங் ப்ரேயர் முதல் புதன்கிழமை தயவுசெய்து எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பங்கு பெறணும். வாசிருந்து ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகலவாரலும் மறவாதே. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. கிருபையின் வாசல்
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.